அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். 3.5 வருஷத்தில் 3 பல்ட்டி அடித்து 3 முறை முதலமைச்சரான ஒரே ஆள் உலகத்திலேயே நம்ம பல்ட்டி குமார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது, நம்ம நிதிஷ்குமாரில் தான் சொல்லணும். இந்த காங்கிரஸ்காரெல்லாம் அவங்க மேலே கடும் கோபத்தால் அவர் பல்ட்டி குமார்னு பேரை மாற்றிட்டாங்க. அப்போ அந்த நிதிஷ்குமார் என்ன பண்ணார், அவர் என்ன பல்ட்டி அடித்தார் அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் சில நிமிடங்கள் கேட்டிங்கனால உங்களுக்கு அந்த ஒரு அரசியல் நிலவரம் புரியும். ஆனால் இது போன்ற ஒரு பல்ட்டி எந்த ஒரு நாட்டிலையும் எந்த மாநிலத்திலையும் நடக்கலைங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமாக பேசுகிறாங்க. இந்த பீகார் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவர் தான் நிதிஷ்குமார். இந்த பீகார் முதலமைச்சராக இந்த நிதிஷ்குமார் தன்னுடைய ஐக்கிய ஜனதா தளத்தில் ஒரு 40-42 சீட்டுகளை மட்டும்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 3 வருடங்களுக்கு முன்னாடி பெறுறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 78 இடங்களை பெற்ற 79 இடங்களை பெற்ற பாஜகவும் இருக்கிற சூழ்நிலையில் இந்த 40-42 சீட்டு பெற்ற இந்த நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு, நான் முதலமைச்சராகணும், எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்க பக்கம் சாயிரேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பாஜகவோட சேர்ந்து பாஜகவுடைய ஆதரவை வாங்கிட்டு பாஜகவுடைய துணையோடு இவர் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர் முதலமைச்சராகிறாரு. எங்கே? பீகாரில். இப்போ ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்குது. 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அதை முறிச்சுக்கிட்டு ஏதோ கருத்து வேறுபாடு வருது, இங்கே பாஜக மக்களுக்கு துரோகம் செய்யுது, இங்கே பெரும்பாலான சராசரியாக உள்ள மக்களுக்கு உரிமைகள் போய் கிடைக்கல, அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நான் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையில் என்ன சொல்கிறாரு, அங்கே இருந்து பல்ட்டி அடித்து அந்த தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திருப்பி அந்த காங்கிரஸ் பக்கம் கூட்டணி சேர்றாரு. உடனே இவரை காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, சரி இவருக்கு ஏதோ ஒரு நல்ல மனசு மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் விலகி வந்துட்டாருன்னு சொல்லி காங்கிரஸ் அவருக்கு ஆதரவு கொடுத்து திருப்பி என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் ஆதரவோடு இதே நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு, பீகாரில் 2வது முறையாக முதலமைச்சர் ஆகிறாரு. ஆன பிறகு இவர் என்ன நிலைக்கு போகிறாருன்னா, நான் இந்த பாஜகவை ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவேன். ஏற்கனவே பல முறை 7 முறை முதலமைச்சராக இருந்தவர் பாஜகவோட சேர்ந்து 7வது முறை முதலமைச்சர் ஆனார். திருப்பி காங்கிரஸோட சேர்ந்து 8வது முறை முதலமைச்சர் ஆனார். அப்போ காங்கிரஸோட சேர்ந்து 8வது முறை முதலமைச்சரான இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அந்த பாஜகவை ஒழிக்கணும், பாஜக அந்த பேக்வேர்டு கிளாஸ் மக்களுக்கு எதுவுமே செய்யலை, இதை அம்பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்று சேர்க்குற வேலையை இந்த நிதிஷ்குமார் செஞ்சார். அதுக்கு பயணம் ஏற்பட்டார். அப்படி ஏற்பட்ட உடனே தான் அதனுடைய விளைவாக தான் காங்கிரஸ் உள்ளிட்ட 27-28 கட்சிகளுடைய நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் இவர் போய் சந்தித்து ஒரு புதிய கூட்டணியை ஏற்படுத்தி முதல்ல பாட்னாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டி INDIA இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினாங்க. அந்த கூட்டணியை ஏற்படுத்தின பிறகு அடுத்த கூட்டங்கள் நடந்துச்சு, அதில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்துச்சு. ஆக இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தின உடனே பாஜக ஆட்டங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பாஜக உடனே என்ன பண்ணாங்க, அந்த இந்தியாங்கிற வாசகத்தையே சொல்ல மறுத்துட்டாங்க. இந்தியாவுக்கே பேரை மாற்றி பாரத்துங்கிற அளவுக்கு அவங்க உச்சரிக்க ஆரம்பித்த நிகழ்ச்சிலாம் உங்களுக்கு தெரியும். அந்த புதிய பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு அழைப்பு கூட பாரத்னு இந்தியாங்கிற வாசகத்தை அவங்க பயன்படுத்தலை. காரணம் இந்த இந்தியா கூட்டணி. அப்படி இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த நிதிஷ்குமார் என்ன பண்ணார், இப்போ திடீர்னு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அந்த கூட்டணியிலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிவிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. அவர் என்ன ராஜினாமா பண்ணுறாரு, இப்போ ரிசைன் பண்ணிட்டா திருப்பி ஒன்று தேர்தல் வரும், இல்லாட்டி திருப்பி என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சர் ஆட்சி அமைக்க சொல்லி யாரையோ ஒருத்தரை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறப்ப நம்ம பாஜக பக்கம் திருப்பி தாவிட்டோம்னா பாஜக நம்மளை தான் கூப்பிடும், 3வது முறையும் நம்மளையே திருப்பி முதலமைச்சராக வச்சுருவாங்க பாஜகவோடைய ஆதரவோடுன்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு தான் என்ன பண்ணுறாரு, இவர் இந்தியா கூட்டணி மேலே குறை சொல்லிவிட்டு இவர் திடீர்னு தன்னுடைய ஆட்சியை கலைக்கிறாரு. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, பீகார் கவர்னர் இந்த லாலுவை நீங்கள் ஆட்சி அமைக்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாஜக ஆதரவு கொடுக்குறாங்க. எவ்வளோ கூத்து பாருங்கள். இந்த 3 வருஷத்துக்குள்ளே ஒரே மாநிலத்தில் 3 முறை கலைச்சிட்டு 3வது முறை
கட்சி விட்டு கட்சி மாறி 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 ஆட்சி அமைச்சிட்டாரு. இப்போ 3வது முறை என்ன பண்ணுறாரு? பாஜகவுடைய ஆதரவோட இதே நிதிஷ்குமார் வந்து அந்த பீகாருடைய முதலமைச்சர் ஆகிட்டார். இதை கேட்குறதுக்கே எல்லாருக்குமே ரொம்ப அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் போச்சு. அப்போ அவருக்கு என்ன சொல்கிறாங்க? இவர் 9வது முறையாக முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் எதிரையுமே ஒழுங்காக இருந்ததே கிடையாது. இவர் வந்து நினைக்கும் போதெல்லாம் கட்சி மாறுறாரு. இவர் வந்து பச்சோந்திட்ட போட்டி போடுறதுல பச்சோந்தியோட தோற்று போயிடும், இவர் தாங்க ஜெயிப்பார்னு சொல்லி காங்கிரஸோட தலைவர்கள் வந்து இவரை வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இவர் பல்ட்டி அடிச்சிட்டாருங்கிறதுனால இவரை வந்து இவருக்கு எதிரானவங்கெல்லாம் பல்ட்டி குமார்னு இவரை பேரை மாற்றிட்டாங்க. உடனே இவர் என்ன காரணம் சொல்கிறாரு? நான் ஏன் திருப்பி பிஜேபிக்கு வந்தேங்கிறதுக்கு இந்த நிதிஷ்குமார் சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த கூட்டணியை நான் ஏற்பாடு பண்ணதை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணினேன். ஆனால் இந்த இந்தியா கூட்டணிங்கிற பேர் வைக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் வேறு பேர் வைக்க சொன்னேன், ஆனால் அதை யாரும் கவனத்தில் எடுத்துக்கலை. அப்புறம் வந்து நான் வந்து கூட்டணிக்கு வந்து கடுமையாக முயற்சித்தேன். நான் நினைக்கிற அளவுக்கு எல்லாருமே என்ன செய்யறாங்க, அவங்க எந்த வித பணிகளும் காரியங்களும் செய்யலை. அது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை தொகுதிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தணும்னு சொன்னேன், அதையும் அவங்க செய்யலை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சரியான முக்கியத்துவம் கொடுக்கல. அதாவது இவர் என்ன எதிர்பார்த்துருக்காரு? நம்ம ஏற்றின இந்த கூட்டணியில் நம்மளை வந்து தலைமையாக வச்சு இந்த இந்தியா கூட்டணி அறிவிக்கணும், பிரதம வேட்பாளராக நம்மளை அறிவிக்கணுங்கிற பிரதமர் கனவு இவர்கிட்ட இருந்திருக்கு. பாருங்கள், பீகாரில் வந்து 40-42 சீட்டு வச்சுக்கிட்டே தொடர்ந்து 9 முறை இவர் வந்து முதலமைச்சராக வந்திருக்காருன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. 78 சீட்டு உள்ள பாஜகவாக இருக்கட்டும், 79 சீட்டு உள்ள காங்கிரஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரங்கட்டி விட்டு கொஞ்சோண்டு சீட்டு வச்சுக்கிட்டு இந்த அரசியல் பல்ட்டியிலே ஆட்சியை பிடிக்கிறவர் இதே மாநிலம் வந்து நம்ம பிரதமர் ஆகணுங்கிற கனவுல இருந்திருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக வந்து கார்கே அவர்களை அறிவித்தோன்னே இவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு. ஆகா, நம்மளுடைய கனவு பலிக்காத போல இருக்குது, இங்கே இருந்தால் சரி வராதுன்ட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு 3வது முறையாக திருப்பி பாஜகவுக்கு பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. ஆனால் பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, இவர் வெளியே போனது நல்லது தாங்க. ஒருவேளை இவரை வச்சுக்கிட்டு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா ஆட்சி அமைக்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் பண்ணிட்டு அன்றைக்கி சூழ்நிலையில் தேர்தலுக்கு பிறகு கூட இவர் ஏதாச்சும் குழப்பம் பண்ணி பாஜகவுக்கு ஒரு பி டீமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ போனதே நல்லது. அந்த பீகாருடைய மக்கள் இவருடைய செயலை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இவருக்கு வந்து இனி அரசியலுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, இதோட கதை இவருக்கு முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் இந்த சிபிஎம் வந்து காங்கிரஸை வந்து, அதாவது அந்த பாஜகவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, எப்படியாவது நம்ம பீகாரில் வந்து ஆட்சியை பிடிச்சிடணும், இந்தி பேசக்கூடிய 8 மாநிலங்கள்லையும் நம்ம பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அங்கே உள்ள இந்த இந்தியா கூட்டணியை உடைக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துது பாஜகங்கிறது தான் இப்போ குறிப்பாக இருக்குது. உதாரணமாக மேற்கு வங்கத்துலேயும் அதே மாதிரி மம்தா பானர்ஜி என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் இங்கே வந்து மெஜாரிட்டி, நான் 42 சீட்டு மொத்தம் இருக்கிறதுல 2 சீட்டு வேணால் காங்கிரஸுக்கு கொடுக்குறேன், நாங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நாங்கள் 40 இடத்துல ஜெயிப்போம்னு சொல்லி அந்த அம்மா உறுதியாக நிற்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அந்த கூட்டணின்னு சேர்ந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எதிர்த்த அந்த காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் இது மூலியமாக வளர்த்து விட்டுட்டோம்னா திருப்பி நாமே நம்மளுக்கு எதிரியை உருவாக்குன மாதிரி ஆயிரும், அதனால் நம்ம தனித்தன்மையை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற அதே மம்தா பானர்ஜி ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி பெற்ற ஓட்டு பாஜகவுக்கு போகாது, பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் தனக்கு உள்ள அந்த பவரை வந்து நிலைநாட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. அதே மாதிரி ஆம் ஆத்மி வந்து பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சிருக்கு. டெல்லியில் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிற இந்த இந்தியா கூட்டணியில் இணைஞ்சிருக்கிற ஆம் ஆத்மி பஞ்சாபில் என்ன சொல்லுது, நாங்கள் அவங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி பஞ்சாபில் வந்து காங்கிரஸை கலட்டி விடுது. இப்போ 3வது கட்டமாக பீகாரில் வந்து நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 40 சீட்டு இருக்கிறதுல நம்ம ஒரு பெரிய சீட்டை எடுத்துருவோங்கிற ஆசையோட பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்துருந்தாலும் பீகாரில் வந்து நிச்சயமாக வந்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே இந்த பாஜகவுடைய திட்டம் இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த பீகாருடைய அரசியல் கட்சிகள் வந்து இந்த நிதிஷ்குமாரை வந்து இவர் எப்பவும் பல்ட்டி அடிக்கிற பல்ட்டி குமார் இவர் போனது மூலியமாக
பாஜகவுக்கு பின்னடைவு, இந்தியா கூட்டணிக்கு முன்னேற்றம் தான் சொல்கிறாங்க. என்ன நடக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.